முகமுடையாள் நம் பராசக்தி வைத்தனள் ஆரங்க நாளுடன் தான் வேதம் ஒத்தனள் ஆதார் ஒன்றுடன் ஓங்கி நித்தமாய் நின்றாள் எம் நேரிழை கூறி. பத்து முகமுடையாள் நம் பராசக்தி வைத்தனள் ஆரங்கம் நாளுடன் தான் வேதம் ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றால் எம் நேரிலை கூறி. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து 10 திசைகளையும் தமக்குள் கொண்டவளான இறைவி இறைவனோடு சேர்ந்து எப்படி இருக்கின்றாள் என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். 10 திசைகளையும் 10 முகங்களாக கொண்ட எமது பராசக்தியான இறைவியே உயிர்கள் உய்ய வேண்டும் என்று 4 வேதங்களையும் அவற்றின் 6 அங்கங்களையும் உருவாக்கி வைத்து அருளினார். அவளே அனைத்திற்கும் ஆதாரமான இறைவனுடன் ஒன்றாக சேர்ந்து மிகவும் உயர்ந்த நிலையில் எல்லா காலத்திலும் எப்போதும் இறைவனுடன் சரிசமமான பாகமாக சேர்ந்தே நிற்கின்றார். வேதத்தின் 6 அங்கங்கள் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 சிக்ஷை, வேதத்தின் எழுத்து மற்றும் ஒளி முதலியவற்றை பற்றி சொல்வது. 2வது வியாகரணம், இது சொற்களின் இலக்கணத்தை ஆராய்வது. 3 சந்தம், இது செய்யுள் இலக்கணம் பற்றி சொல்வது. 4 சோதிடம், கோல் நிலைகளை வைத்து காலத்தை ஆராய்வது. 5 நிருத்தம், இது வேத சொற்களுக்கு பொருள் கூறுவது. 6 கல்பம், வேதத்தின் செயல்முறைகளை உரைப்பது. இதுதான் வைத்தனள் ஆரங்கம் நாளுடன் தான் வேதம் சொல்றதுக்கு அந்த ஆரங்கம் என்ன அப்படிங்கறத சரவண தளத்துல இந்த 6 அங்கத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது அருணை வடிவேல் முதலியார் பிரதியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 10 திசைகளும் நோக்கிய 10 முகங்களை உடையவளாகிய நமக்கு தலைவியாம் பராசக்தி நம் பொருட்டு 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் ஆக்கி வைத்து அவற்றில் கூறப்பட்ட பொருளாகியும் நின்றார். அத்தகைமையாளாகிய அவள் ஒப்பற்ற ஒரு ஆதாரமாகிய ஸ்ரீ சக்கரத்தில் நீங்காது நிற்கின்றார். அவளை அந்நூல்களின் வழி போற்றுக. என் குறிப்புரையாக வேதம் நாளுடன் தான் வைத்தனள் என ஏக்க, அதாவது 2வது வரி வைத்தனள் ஆரங்கம் நாளுடன் தான் வேதம் பாடல் இருக்கு. அதை வேதம் நாளுடன் தான் வைத்தனள் என ஏக்க, ஒத்தல் தான் வைத்ததற்கு ஏற்ப இருத்தல், முன்னர் வைத்தனள் என்றும் ஒத்தனள் என்றும் கூறி போந்தவையில் கூறுதல் அவற்றின் வலியதாயிற்று. நேரிலை என்பதில் 2 நுறுவு தொகுத்தலாயிற்று. இதனால் ஸ்ரீ சக்கரத்தில் தேவியை வேத நெறியான் வழிபடுக என்பது கூறப்பட்டது. இது இதுல கொடுத்திருக்கிற விளக்கம். அம்மா கிருத்திகா அம்மா வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாடல் 10 முகமுடையாள் நம் பராசக்தி, அதானே 1150. வைத்தனள் ஆரங்க நாளுடன் தான் வேல், ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்று எழம் நின்ற ஆளும் நேரிழை கூறே. நின்ற ஆளும்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கு. நின்ற ஆழம், நின்றாள் எம் நேரிழை கூறே, நின்றாளம் அப்படின்னு ஒரு சில பிரதிகள்ல இருக்கு. மொத்தத்துல நித்தமாய் நின்றாள் எம் நேரிழை கூறே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2மே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் தருது. ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கி, அப்போ அது 3வது வரி. அந்த 3வது வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் 2 வரியை பார்த்தோம்னா இந்த இடத்துல ரொம்ப சௌகரியமா இருக்கும். 10 முகமுடையாள் நம் பராசக்தி. அப்ப இந்த 10 முகம் அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும் அப்படின்னாக்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யாரு நம்ம இது எல்லாமே ஸ்ரீவித்யா மரபுலதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அந்த ஸ்ரீவித்யா மரபுல நம்ம பார்க்கணும்னா இது ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. நமக்கு
10 தசமகா வித்யா அப்படின்னு நம்ம இத வந்து பைரவி மந்திரத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். தசமகா வித்யா தேவியர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி, தாரா, திரிபுர சுந்தரி, அவளதான் நம்ம பாலான்னு சொல்றோம். புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, அவளதான் நம்ம சரஸ்வதின்னு சொல்றோம். சின்னமஸ்தா, அதான் ரேணுகா தேவி. தூமாவதி, அவள் வந்து வாமன அவதாரத்துக்கு ஆதாரமாக இருப்பவள். அப்புறம் பகாளமுகி, அப்புறம் மாதங்கி, நம்மளுடைய மீனாட்சியாக கொண்டாடப்படுபவள். கமலா அப்படின்னா லட்சுமி. இவங்களதான் நம்ம வந்து 10 முகமுடையாள், நம் பராசக்தி, அந்த பறையாக இருக்கக்கூடிய பரனாகிய பறை அப்படின்னு ஒரு நாலஞ்சு பாடல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த பரனாகிய பறை 10 முகமுடன் இருக்கிறாள் அப்படின்னு. இதுல ஒரு சில உரையாசிரியர்கள் நேத்திக்கு வந்து 10 திசையுடையாளே அப்படின்னு காமிச்சோம். அந்த 10 திசைக்கும் 10 முகம், அந்த 10 முகத்தை உடையவள் அப்படின்னு ஒரு சிலர் பொருள் சொல்றாங்க. நம்ம வந்து எல்லாமே ஒண்ணுதான். 10 முகம் என்ன மாதிரியான வியாபகம்? ஏன்னா அவ எல்லாமே அவளா இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல வேணா இதை பொருத்தி பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ரீவித்யா அடிப்படையில பார்க்கறதுனால, ஸ்ரீசக்கர உபாசனையோடு சேர்ந்து பார்ப்பதினால் இந்த தசமகா வித்யா என்று சொல்லக்கூடிய 10 தேவியரின் உருவத்தை வந்து முகத்தை வந்து நம்ம அடையாளம் வச்சுக்கலாம். இப்ப இந்த 10 தேவியரை கொண்டாடும் போது அவங்கள மாத்திரம் கொண்டாடலாம். அவர்களோடு கூடிய நாயகர்களையும் சேர்ந்துதான் வந்து நம்ம கொண்டாடுறோம். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காளி அப்படின்னா மகாகாலன், அவர்தான் அந்த காளியினுடைய நாயகர். நம்ம வந்து சிவன் சொல்லுவோம், இல்லைன்னா மகாகாலன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் தாரா அப்படின்னா அக்ஷோப்பியர் அப்படின்னா நம்ம இதுல யாரு அக்ஷோப்பியம்? அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த தெய்வங்களுடைய அத்தனை உருவங்களும் மருவி 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 நம்ம புரிதலுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன், அபிராமி என்பது மருவி மருவி ஒரு வடிவத்துக்கு இப்ப நம்ம கொண்டாடுறோம். அப்ப அந்த மாதிரி இந்த அக்ஷோப்பையர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கணபதி, ஞானத்தினுடைய தலைவர், ஞானத்தினுடைய ஆரம்பம், மூலாதார மூர்த்தி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவர் தான் கணபதி. திருப்பி திரிபுர சுந்தரி அப்படின்னாக்க அவளை வந்து பஞ்சபக்தரர் அப்படின்னாங்க. அவர் தான் வந்து அந்த திரிபுர சுந்தரியினுடைய நாயகி. திருப்பி புவனேஸ்வரி அப்படின்னா திரையம்பகர், திரிபுர பைரவி அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. நமக்கு வந்து இது எல்லாருக்கும் தெரியும். திரையம்பகர் வந்து நம்ம இன்னைக்கும் ஒரு சில கோயில்கள்ல நம்ம பார்க்கலாம், இருக்கும். திரையம்பக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி நமக்கு தெரியும். சின்னமஸ்தா அப்படின்னா கபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்னமஸ்தா யாரு அப்படின்னா ரேணுகா தேவி. இந்த ரேணுகா தேவியை குறித்த ஒரு 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 உணர்வு, ஒரு ஒரு புரிதல், ஒரு ஒரு தாக்கம் வந்து இப்போ ரீசெண்டா எனக்கு நிகழ்ந்தது. ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம் அது. அதனால ஒரு நம்மளுடைய புரிதல்ல இன்னும் எவ்வளவோ அடுக்குகள் வந்து நம்ம வந்து அறியாமையில வச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு புரிய வச்ச ஒரு ஒரு விஷயம் அது. அதற்கப்புறம் படவேடு ரேணுகாம்பா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அந்த புரிதலும் அந்த இதுவும் பார்க்கும்போது ரேணுகா வந்து எங்கனம் இந்த இந்த மண்ல வந்து பரவி இருக்கிறாள். அவள் எங்கனம் இந்த அதாவது இந்த பொதுஜனம், பாமர மக்கள்னு சொல்லுவோம்ல, இந்த நாட்டார் வழக்குல அவங்க எவ்வளவு தூரம் ஆழமா ஊன்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்தல், ஒரு புரிதல், ஒரு அனுபவம் கிடைச்சது. ரொம்ப அற்புதமானது. நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அந்த ரேணுகா தேவியோடைய ஒரு இது. அதற்கு பிறகு தூமாவதிக்கு வந்து நாயகர் கிடையாது. திருப்பி பகாளமுகி. பகாளமுகி வந்து மேகமுகர் மகாருத்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய நாயகர். மாதங்கி நமக்கு தெரியும், மீனாட்சி அப்படிங்கிறதுனால வளர்ந்தார், சொக்கநாதர் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். கமலா அப்படின்னா லட்சுமின்னா மகாவிஷ்ணு நமக்கு தெரியும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க, வைத்தனள் ஆரங்க நாளுடன் தான் வேதம். அப்ப இந்த இடத்துல அந்த அந்த 10 6 + 4 10 தன்னுடைய நாயகர்களோடு இணைந்து இருக்கக்கூடியவள் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். வைத்தனள் ஆரங்க நாளுடன் தான் வேதம் அப்படின்னு. இந்த ஆரங்கம் 4 அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்ம ஆதார ஆதேயம்னு பார்க்கறதுனால மூலாதாரத்தினுடைய இதழ்கள், சுவாதிஷ்டானத்தினுடைய இதழ்கள், இந்த இரண்டையும் சேர்த்து
அதாவது சுவாதிஷ்டானத்தை ஜெயிக்கணும்னா மூலாதாரம் நன்றாக மலர்ந்து அதை நோக்கி திரும்ப வேண்டும். அதாவது சுவாதிஷ்டானம் மூலாதாரத்தை நோக்கி மூலாதாரத்தினுடைய விசையினால் மலரும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காம ஜெயம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்குண்டான தலைவியாக தான் நம்ம காமாட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து யோக பூர்வமா நமக்கு தெரியும். மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி தான் சுவாதிஷ்டானத்தை மலர செய்கிறது. சுவாதிஷ்டானத்திலிருந்து மேலே செல்லக்கூடியதுதான் மணிப்பூரகம். சோ இந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முழுமை, ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த வெல்லக்கூடிய ஒரு தன்மை, காமத்தை வெல்லக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மையை வந்து வேதமாக வேதம்னா அடிப்படைன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சோ அதாக வைத்தவள் அப்படின்னு, அதாக இருப்பவள், அதற்கு காரணமாக இருப்பவள், அடிப்படையாக இருப்பவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து காமாட்சின்னு நம்ம உருவகப்படுத்தி காஞ்சி மகாத்மியத்துல இருந்து எல்லா விஷயமும் வச்சிருக்கோம் நம்ம. ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனா நம்ம அதை வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து இவரு கொடுத்துட்டே இருக்காரு. அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி. அப்போ ஆனால் இவள் 10 முகமா இருக்கா. அவர்களுடைய நாயகர்களோடு இருக்கிறாள். நம்மை வந்து இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உண்டான அடிப்படை வேதமாக நமக்கு இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ ஆனா எங்க இருக்கா அப்படின்னா, ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கி. அப்போ இதெல்லாம் இருக்கா அப்படின்னா எல்லாமுமாக இருக்கிறாள். அப்ப எனக்குள்ள எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த ஒற்றை ஆதாரம், அந்த 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 மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டலினி, அதில் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியோடு ஓங்கி நிற்கிறாள். அப்ப அங்க மேல வீணா தண்டின் வழியாக அப்படின்னு நம்ம போன பாடல்ல கூட பார்த்தோம். அப்போ அப்படி ஓங்கி நிற்பவள். அப்ப அது வந்து இந்த உலகியலுக்கு. அதே மாதிரி இந்த பிண்டாண்டத்துல பார்த்துட்டோம். இனிமே அண்டாண்டத்துல பார்க்கணும் அப்படின்னா, அவள் ஒற்றை ஆதாரமாக ஓங்கி நிற்பவள் யாரு? ஏதோ எப்படி நிற்கிறா? அந்த அந்த பரனோடு நிற்கிறாள். அதை பார்த்தோம் நம்ம. பரனாகிய பறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அந்த அதுதான் ஆதாரம். அவர் அந்த சிவம் தான் ஆதாரம். அந்த சிவத்தோடு ஒன்றி நிற்கக்கூடிய நேரிழை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு 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 சின்ன விஷயமா புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ மனம் இருக்கு. அந்த மனம் வந்து மல்லிகை பூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மல்லிகை பூக்கு ஒரு மனம் இருக்கு. அப்போ எல்லா மல்லிகை பூக்கும் அந்த மனம் இருக்குமா? அப்ப மனம்ங்கிறது மல்லிகையுடைய குணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு குணம். அவ்வளவுதான். ஏன்னா மல்லிகை வெளுப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், சின்னதா இருக்கும், காம்பு மெல்லிசா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு குணம். அதுவும் மாறும். ஏன்னா ஒரு நிலத்துக்கு தக்கன அந்த மல்லியினுடைய அந்த 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 அக்கரன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அந்த அக்கரன்ஸ் மாறும். அப்படி இருக்கும்போது இந்த மனம் வந்து என்ன ஆகும்? மனம் என்பது ஒரு பொதுவான தன்மை. எல்லா மல்லிக்கும் ஒரே மனம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு மனம் இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இவள் என்னவாக இருக்கிறாள்? பல அடுக்குகளாக இருக்கிறாள். ஆனா அந்த பல அடுக்குகளாக இருக்கக்கூடியவள். இது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் விசை ஒன்று போல இருக்காது. எப்படி இருக்காது? இப்ப காத்து வருது. இப்ப எல்லா இடத்துலயும் வீட்டுல ஒரே மாதிரி காத்து வராது. பால்கனில ஒரு மாதிரி காத்து வரும். பெட்ரூம்ல ஒரு மாதிரி காத்து வரும். பெட்ரூம்ல கதவை சாத்தியிருந்தா ஒரு காத்து வரும். ஜன்னக்கதவை திறந்திருந்தா ஒரு காத்து வரும். எல்லா கதவையும் அடைச்சிட்டு உள்ள உட்காந்தா காத்தே இருக்காது. கிச்சன்ல வேற மாதிரி காத்து வரும். ஏன்னா அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு அவள் இருப்பாள். அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு அந்த காற்று இருக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் இவள் 10 முகமுடையாள், 10 திசையுடையாள்னு சொன்னா, அப்ப எல்லா இடத்துக்கும் ஒன்னே மாதிரிதான் இருக்கணும்னா இல்ல. ஏன்னா நம்முடைய கர்ம வினைகளுக்கு தக்கவாறு நாம் அவளை எங்கனம் புரிந்து கொள்கிறோமோ அங்கனம் அவள் இருக்கிறாள். அவ்வளவுதான். அது நம்மளுடைய புரியாமையினுடைய போதாமை. அப்போ ஆனா அவ யாரா இருக்கிறா அப்படின்னா, ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடனும். அவளுக்கு மாற்றமே கிடையாது. அவ அந்த பரனோடு இருக்கக்கூடிய அந்த பறை வந்து என்றுமே ஒரே மாதிரிதான் இருக்கா. எப்படி இருக்கா? நித்தமாய் நின்று நின்றடன் நேரிழையே அப்படிங்கிறா. அப்ப அவ நித்தமா எந்த எந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாது, எந்த ஒரு குறையும் நிறையும் அனவத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அனவத்யானா அனவத்யாங்கி அப்படின்னு லலிதா நமக்குல ஒரு நாமம் வரும். என்ன அர்த்தம் அந்த அனவத்யாங்கி அப்படின்னா, அவள் குறையே அற்றவள். எந்த குறையும் அற்றவள். வத்யா அப்படின்னா குறை, அனவத்யா அப்படின்னா குறையற்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய குறையற்றவளாக அவள் நேரிழையாக என்றும் மெல்லிய கொடி, வஞ்சி கொடி, அதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி நிற்கக்கூடியவள். அப்போ அவள் குறைவற்று இருக்கிறாள்.
ஆனா இவளை இந்த மாதிரி 10 முகமா நம்ம புரிந்து கொள்கிறது, அதற்கு 10 பண்புகளை ஏற்றுவது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம அவளை எந்த வகையில வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயத்துல வந்து ஆஹ் ஆ- ஆதிசங்கர பகவத் பாதாலும் சரி, லலிதா சகஸ்ரநாமத்திலயும் சரி, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து ஆஹ் பொதிஞ்சு 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 வச்சிருக்காங்க. நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த நித்தமாய் நின்றாள் எம் நேரிழையே அப்படின்னா அது அவள் வந்து சதா நித்திய ஸ்வரூபியாக இருக்கிறாள் அப்படின்னு. நான் 2 பாடல் முன்னாடி பார்த்தோம், சொரூபமற்றவள் அப்படின்னு, அரூபமானவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா சொரூபத்துக்குன்னா மாற்றம் வந்துடும். ஏன்னா அந்த மூலக்கூறு வந்து கடினமா இருக்கும். அது அந்த மாதிரி ஒன்று சேரும் பொழுது அது மாற்றத்திற்கு உட்படும். ஆனா இந்த அருவமா இருக்கும்போது அப்படி இல்லை. அந்த மாதிரிதான் நித்தமாய் நின்றால் எம் நேரிழை கூறே, அவளை அறிந்து கொள். கூறேன்னா ஆஹ் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி, கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. சோ அற்புதமான மந்திரம். தேவியினுடைய பல வியாபகங்களை சொல்லி, ஆனா அவள் ஒன்றாகத்தான் இருக்கிறாள், அந்த ஒன்றை புரிந்து கொள் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சூசகமா ஒரு விஷயத்த சொல்றாரு திருமூலர். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதியில் சொல்கிறேன். நன்றிம்மா, நன்றி கிருத்திகா. நீங்க உங்க அனுபவங்கள், உங்க இதை சொல்றதுங்கிறது, அதை கேட்கறதுங்கிறதே ஒரு இனிமையான ஒரு தருணம். சமீபத்துல நீங்க அந்த இரும்பை கோயில் பத்தி நீங்க உங்களோட முகநூல் பதிவுல நீங்க எழுதியிருந்தீங்க. அது படிக்கும்போது நான் சின்ன வயசுல பரணிதரனின் பயண கட்டுரைன்னு அந்த ஆன்மீகம் சொல்றோமா கோயில் பத்தி எனக்கு அது ஞாபகம் வந்து அந்த மாதிரி கூட நீங்க எழுதி சொல்லாமே, உங்கள்கிட்ட சொல்லாமே அப்படின்னு அதை பத்தி பேசலாம்னு நினைப்பேன். ஆனா நேரம் இருக்கிறதே இல்லை. உங்களுக்கு நேரம் இதானால அதை பத்தி பேசலாம்னு நினைச்சா நேரம் இருக்கிறது. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சரவணனையா வாருங்க. வணக்கம். இந்த பாடல் 1180. 10 முகமுடையாள் எம் பராசக்தி அப்படிங்கிறாரு. ஸோ 10 முகமுடையாள்ன்றது போன பாடலுடைய தொடர்ச்சியாக வச்சுக்கலாம். ஏன்னா போன பாடலில் இறுதியில் பார்த்தீங்கன்னா பாரளவாம் திசை 10 உடையாள் அப்படின்னு இருக்கு. ஸோ 10 திசையுமே வைத்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ 10 முகங்களாக இருக்கக்கூடியவள் இந்த பராசக்தி அப்படின்னா 10 திசைகளையுமே அவளுடைய முகம் இருக்கிறது அப்படின்னு பொருளாக எடுத்துக்கலாம். முகம் இருக்கிறது அப்படின்னா அவளுக்கு ரூபமே கிடையாது முதல்ல, இல்லையா? ரூபமே கிடையாது. ஆனால் ஏன் இங்கே முகம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு உவமையாக சொல்லப்படுறாரு இந்த இடத்துல. உதாரணத்துக்கு முகம் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்க ஆன்மீக கருத்துக்கள் சொல்லுவோம் இறைவன் இல்லாத திசை இல்லை. இப்போ ஒருத்தர் காலை நீட்டி அமர்ந்திருக்காரு அப்படின்னா பல இடங்களில் சின்ன சின்ன கதைகள் வரும். இது போல் இந்த சாமி இருக்கார், அவர் முன்னாடி காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கோயிலில் இருக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ சாமி இல்லாத திசையை சொல்லு, நான் அங்கே காலை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொன்னதா சில கதைகள்லாம் கூட வரும். இப்போ இறைவன் எல்லா திசையிலுமே இருக்காரு அப்படின்றத பொருளாக எடுத்துக்கும், இல்லையா? அந்த மாதிரி இப்போது முகம்னா இங்கே கண் இருக்கும், வாய் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய புலன்களை உணரக்கூடிய எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அப்போ இறைவி அங்கே இருக்கிறான்னா எந்த பக்கம் இருந்தாலும் சரி 10 திசையிலே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு பொருள் இந்த இடத்துல. அதாவது ஓமையாக சொல்கிறது இந்த இடத்துல. அவ்வளவு உறுப்புகள் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல, இல்லையா? ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக, இது மனித அறிவுக்கு புரிந்து கொள்வதற்காக ஓமையாக சொல்லப்படுவது. நம்ம பேசுறது அவளுக்கு தெரியும், கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவளுக்கு தெரியும், நுகர்தல் வழியாக அவள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா, இல்லைங்களா? ஸோ பேசுகிறத கேட்குறா, கண்ணால் பார்க்குறா, எல்லாமே நமக்கு தேவையானதை சொல்கிறா, நமக்கு தேவையானதை கொடுக்குறா, எல்லாமே செய்கிறா. அதான் சொல்கிறாரு 10 முகமுடையாளாம் எம் பராசக்தி. இந்த பக்கம் போனாதான் அது சாமி கொடுப்பாங்க, இந்த பக்கம் சாமி பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்து கிடையாது. எந்த பக்கம் இருந்தாலும் சரி அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பராசக்தி என்ன பண்ணுறா, வைத்தனள் 6 அங்கம் நாளுடன் தான் வேதம் அப்படிங்கிறார். வைத்தனள் அப்படிங்கிறார், ஒரு விஷயத்த வைக்கிறா. என்ன வைக்கிறா? இப்போ உயிர்களை படைச்சாச்சு, அவங்கள 10 திசைக்கும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு என்னென்ன தேவையானதோ அதை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். அவர்கள் உய்வதற்காக,
என்ன பண்ணுறா, வைக்கிறா ஒரு விஷயம். எது வைக்கிறா? 6 அப்படிங்கிற 6ன்னா எது? 6 வேதங்கள் இந்த இடத்துல. எது தப்பாக சொல்கிறேன், வேதங்கள் 4, வேதங்களுடைய கூறுகள் வந்து 6. 4 வேதம் இருக்குது, 4 வேதத்தினுடைய கூறுகள் தான் 6 இந்த இடத்துல. ஸோ வைத்தனல் 6 அங்கம். ஸோ 6 அங்கங்களை வைக்கிறா அந்த இடத்துல. 6 அங்கங்களுடைய மூலம் எது? 4உடன் தான் வேதம் அப்படிங்கிறார். ஒரு 4 வேதம் அதோட தானும் இருக்கின்றாள் அந்த இடத்துல. தான் வேதம் அப்படிங்கிறார். ஸோ 6, 4 தான் வேதம் அப்படின்னா 6 அங்கங்கள் இருக்கு. 6 அங்கங்களுடைய மூலம் 4, அது 4 வேதங்கள். அந்த வேதங்களோடு தானே அவள் அந்த இடத்துல இருக்கின்றாள். அடுத்து ஒத்தனல் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே அப்படிங்கிறார். ஸோ ஒத்தனல் இவை ஒரு விஷயத்துக்கு ஒத்து போய் இணையா இருக்கா. எதுக்கு இருக்கா இந்த இடத்துல? ஆதாரம் ஒன்றுடன் அப்படிங்கிறது. ஆதாரம் என்று சொல்லப்படுவது எல்லாத்திற்குமே ஆதாரம் இந்த இடத்துல. உயிர்களுக்கு ஆதாரமா? ஆமா. வேதங்களுக்கு ஆதாரமா? ஆமா. அதோடைய அங்கங்களுக்கு ஆதாரமா? ஆமா. என்னென்னலாம் இந்த உலகத்துல பார்க்கறது கேட்கறது என்னென்னலாம் உணர்வுகிறோம் எல்லாத்திற்கும் ஆதாரம் யாரு? இறைவன் தான் இந்த இடத்துல. ஸோ ஒத்தனல் ஆதாரம் ஒன்றுடன் அப்படிங்கிறார். ஒன்னே ஒன்று தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், ரெண்டாவது ஒரு பொருள் கிடையாது. ஸோ அந்த ஒரே ஒரு பொருள் எது? அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவன். அந்த இறைவனுடன் ஓங்கியே அப்படிங்கிறார். ஸோ இறைவன் எந்த அளவிற்கு ஓங்கி நிற்கின்றாரோ அதே அளவிற்கு இணையாக இவளும் உயர்ந்த நிலையில் அங்கு நிற்கின்றாள். 4வது அடியில் என்ன சொல்றார்? நித்தமாய் நின்றாள் எம் நீரிலை கூரே அப்படிங்கிறார். நித்தமாய் நின்றாள் அப்படிங்கிறார். நித்தமாய்னா என்ன? எல்லா காலத்திலையும் எப்பயுமே அவ இறைவனோடு தான் நிற்கிறா இந்த இடத்துல. இறைவனோடு தான் நிற்கிறாளா? இப்போ உயிர்களோட இல்லையா? ஆமாம், உயிர்களோடையும் நிற்கிறா நித்தம் எப்பயுமே. ஸோ இறைவனோடையும் இருக்கா அங்க, உயிர்களோடையும் நிற்கிறா இந்த இடத்துல. எம் நேரிலை கூரே அப்படிங்கிறாரு. செய்யம் என்றது உயிர்களை குறிக்கிறது. திருமலர் ஒரு இதாக சொல்றார், தன்னையும் சொல்றாரு இந்த இடத்துல. எம் நேரிலை, எமது இறைவனோடு கூரே அப்படிங்கிறார். கூறுனா பாகம் இந்த இடத்துல. ஸோ நேரிழையாள் அப்படின்னா என்ன பொருள்னா, நீரிலை என்பதற்கு நேரடியாக பொருள் பார்க்கும்போது பருவத்திற்கு ஏற்ற ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள். நேரிலை அப்படின்னா ஸோ பருவத்திற்கு ஏற்ற அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதற்கு ஏற்ற. இங்கே ஆபரணங்கள் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா, உயிர்களுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே. இது வந்து முன்னாடியே வரும், சக்தி பேதம் தலைப்புல நிறைய பார்த்துருப்போம். என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் வச்சிருக்கா, அந்த ஆயுதங்கள் என்னென்ன மாதிரி உயிர்களுக்கு நன்மை செய்கின்றது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. சக்தி பேதத்துல நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஆபரணங்களை அவள் அணிந்திருக்கிறார். எங்க கூரேங்கிறாரு, இறைவனுக்கு சரிசமமாக எல்லா ஆபரணங்களையுமே அணிஞ்சிருக்கா. ஸோ இறைவன் என்னென்னலாம் உயிர்களுக்கு நல்லது செய்கிறாரோ அதே மாதிரி இவ்வளவு இந்த இடத்துல செய்கிறா இந்த இடத்துல. ஸோ எல்லாருடையும் கலந்திருந்து நன்மையானதையும் செய்து கொண்டிருக்கின்றாள். ஸோ அது அந்த 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்ந்து பொருள் பார்த்தோம்னா இது ஒரு அம்பாளை ஒரு ரூபமாக வைத்து சொல்கிறாரு இந்த இடத்துல. ஆனால் அரூபமாக உள்ளுக்குள்ளேயே பெரிய தத்துவம் இருக்குது. ஸோ தத்துவம் என்ன என்று பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இறைசக்தி பராசக்தியானவள் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது. எல்லா திசையிலையுமே இருக்கா. இருந்து கொண்டு என்ன செய்கிறாள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வேதத்தையும் அதன் 4 அங்கங்களையும் அருளி அவர்கள் மேலும் நன்மை அடைவதற்கான அனைத்து கூறுகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாள். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவனோடு சரிசமமாக ஓங்கியே நிற்கின்றாள் இந்த இடத்துல. அல்ல சக்தி பெருசா சிவம் பெருசா அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு தேவையே இல்லை. 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ எல்லா காலத்திலையும் எப்பவுமோ இறைவனுக்கு சரிசமமாக இருந்து கொண்டு இறைவன் என்ன செய்கிறாரோ அதை தாமும் இந்த உலகத்திற்கு அருளி கொண்டே இருக்கின்றாள். இதான பாடலுடைய பொருள். நன்றி. நன்றி தருணன் ஐயா. இந்தியாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1180வது திருமந்திரம். 10 முகமுடையாள் நம் பராசக்தி,
வைத்தனல் ஆரங்க நாளுடன் நாள் வேதம் ஒத்தனல் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றான் எம் நேரிலை கூறே. நாம் பணிந்து போற்றத்தக்க பராசக்தி 10 திருமுகம் உடையவள் 6 அங்கமான தமிழ்மறை 4னையும் ஓதுவித்தவள் அவளே. சிவனை ஆதாரமாக கொண்டு அவனோடு பொருந்தி அருளோங்க நிற்கும் அன்னை இவளே. நிசமான சத்தியம் மெய்ப்பொருள் என்று உலகுக்கு எடுத்து சொல்வாயாக. கடின பதத்திற்கு பொருள் 6 அங்கம்னா 6 பிரிவு. ஆதாரம் என்ற சொல்லின் பொருள் பற்றுக்கோடு. நித்தம் அப்படின்னா சத்தியம் நிசம். நேரிலை இச்சொல்லின் பொருள் அழகிய ஆபரணங்கள் அணிந்தவள். கூரே அப்படின்னா சொல்லுவாயாக. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். சிவபெருமானது கூறாக திகழும் திருவருள் அம்மை. புலம் பத்தாதலின் 10 திருமுகங்களை உடையவள். அவள் பேரருள் என்னும் பெயருடைய பராசக்தியாவாள். அவளே திரு நான்மறையும் கருவியாம் 6 உறுப்புகளும் 6 உயிர் உய்ய ஓதுவித்தனள். அவளே அத்தனாகிய சிவனுக்கு அருள் திருமேனியாதலால் தாங்குவதாகிய ஆதாரம் ஆகின்றனள். ஒடுங்கும் போது அருள் அத்தனுள் ஒடுங்குவதால் தாங்கப்படுவதாகின்றது. இம்முறையாக தான் அதுவாம் தன்மையில் சிவனும் அருளும் என்று பிரிப்பு இன்றி நின்று அருள் செய்வர். 10 முகமுடையாள். இது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்றால் ஆதார ஆதேய சக்தியின் முகங்கள் 10. வைத்தனல் இதனுடைய பொருள் தன் கரத்திடத்து சுவடி உருவமாக வைத்துள்ளாள். 6 அங்கம். இது எதை குறிக்கிறதுனா தமிழ் அங்க நூல்கள் 6. நாளுடன் தான் வேதம் இதனுடைய பொருள் தமிழ் மறைகள் 4. சரஸ்வதி அந்தாதி கம்பர் அருளியது 14வது பாடல். வேதமும் வேதத்தின் அனந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் பேதத்தின் மார்க்கமும் மார்க்க பிணக்கருக்கும் போதமும் போத உருவாகி எங்கும் பொதிந்த விந்து நாதமும் நாத பண்டார்க்கும் வெண்தாமரை நாயகியே. அருமையான பாடல். பாடலின் பொருள் உன்னதமானது. வெண்தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகள் மறைகள், மறைகளின் முடிவான உபநிடதங்கள், அந்த உபநிடதங்களுள் உணர்த்தப்பட்ட உண்மை பொருளான கடவுளின் பேதங்கள், அத்தெய்வங்களின் பலவகைப்பட்ட சமய நெறிகள், அவற்றில் காணப்படும் மாறுபாட்டை போக்கி உண்மையை உணர்த்தும் நல்லறிவும் ஞான வடிவாய் எல்லாவிடங்களிலும் மறைந்து விந்து நாதம் ஆகிய எல்லாவற்றின் வடிவாக விளங்குபவள். விந்துனா தாது, நாதம்னா இந்திரியம். வேதம் அது கர்ம காண்டம் ஞான காண்டம் என இருவகைப்படும். வேள்வி முதலியவற்றை கூறும் பகுதி முதற்பகுதி, அதுவே கர்ம காண்டம். இறைவனை குறித்து சொல்வதும் வேதத்தின் முடிந்த கருத்துமாக உள்ளது வேதாந்தம் என்று கூறப்படும். இது உபநிடதம் எனவும் பிரம்மகாண்டம் எனவும் கூறப்படும். அயன் அரி அரண் என்ற இறைவனின் வெவ்வேறு வடிவங்கள் மெய்ப்பொருளாம் பேதம் எனப்பட்டது. இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு விளக்கமா இருக்கு. மார்க்க பிண கருத்தலாவது சமயங்களின் நெறிகளில் உள்ள மாறுபாட்டை போக்குவதாகும். போதம் இந்த சொல்லின் பொருள் ஞானம் மெய்யறிவு. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அர்த்தநாரியா வாருங்கள் ஐயா. சார் லக்ஷ்மி இருக்காங்க, அவங்க ஏதாவது இல்லை லக்ஷ்மின்னு மட்டும் இல்லை, கீழே இருக்கிறவங்க ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு கேட்டு அப்புறமா நம்ம ஓதல் முடிக்கலாம். கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வரலாம். நீங்கள் தொடரலாம்.
வணக்கம். இந்த பாட்டு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது எப்பவும் முடிவு செய்யப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசத்துல திருப்பாவையும் திருவெம்பாவையும் ஓதுவதுங்கிறது மரபு. அதுல முதல் பாட்டிலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் நேரிழையீர் அப்படிங்கிற வார்த்தை அந்த பாட்டுல வரும். அந்த நேரிழையீர் அப்படிங்கிற அந்த நேரிழை அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கே நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியா காலையில ரத்னா சார் படிக்கும்போது எனக்கு அந்த எண்ணம் வந்தது. நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து திருப்பாவை ஓதுவதற்கு அதன்படி சிந்திப்பதற்கு நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு வந்திருக்கு. நன்றி. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஓத போற பாடல் வந்து 52வது பாடல் அபிராமி அந்தாதியில வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துகின்ற சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6